நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். திரும்ப பாத்தியா இப்ப நீ எவ்வளவு ஸ்வீட்டா இருக்கன்னு? அது அங்க பாரு போரிங் ஆளு. பிக்சர்ல கூட எவ்வளவு போரிங்கா ஸ்மைல் பண்ணிருக்கான். உன் சித்தப்பா உண்மையிலேயே போரிங்ல? சித்தப்பா முதல்ல இந்த கண்ணாடியை கழட்டிட்டு லுக்க மாத்தணும். கேட்டியா சடாபுடி? இனிமே நீ லென்ஸ் தான் போடணும், லென்ஸ். அப்பதான் ஸ்மார்ட்டா இருப்பல்ல. OMG சுஹானா, நீ தனியா இருக்கும்போது இஷானை பத்தி தான் பேசுவியா? நீங்க எப்போ வந்தீங்க? I am so happy to see you. Yay, how are you? I am good. Sit. இரு, நான் இந்த சேர்ல உட்காந்துக்கிறேன். சொல்லுங்க, எப்போ வந்தீங்க? நீ இஷானை பத்தி ரொம்ப ரொமான்டிக்கா பேசிட்டு இருந்தல, அப்பதான். வாவ், அப்ப எவ்வளவு ரொமான்டிக்கா இருந்தது தெரியுமா சுஹானா? ரியலி. ஏய், நான் சும்மா தான் ஹலோ, ஹாய் ஹாய். இதெல்லாம் சகிச்சந்தா? காதல் இதெல்லாம் சகிச்சந்தா சுஹானா? அப்புறம் இப்பதான் ஞாபகம் வந்ததா? இவ்வளவு நாள் எங்க போயிருந்தீங்க? எங்களையா நீ கேக்குற? யா சுஹானா, நாங்க இங்க தான் இருக்கோம். ஆனா நீ எங்க போயிருந்த? நீ எங்களை மறந்தே போயிட்ட. ஒரு ஃபோன் கால் எதுவுமே இல்ல. நாங்க உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஸ்வீட்டி, நீ போய் பார்ட்டி ரூம்ல விளையாடுறியா? இல்ல பரவாயில்ல சித்தி, நான் இங்க கம்ஃபர்டபிளா தான் இருக்கேன். ஸ்வீட்டி, இப்ப நான் சொன்னதை மட்டும் நீ கேட்கலனா இவங்க ரெண்டு பேரும் நம்மள பத்தி தப்பா நினைச்சுப்பாங்கல்ல. அதனால நீ போய் பார்ட்டி ரூம்ல விளையாடுவியா? இவங்க போனதுக்கு அப்புறம் நான் உன் கூட வந்து லூடோ விளையாடுவேனா? ப்ராமிஸ்? பக்கா ப்ராமிஸ். அப்ப சரி, நான் கிளம்புறேன். பை சித்தி. பை சித்தி. சித்தியா? யாக். சுஹானா, நீ லூடோ விளையாடுறியா? I just can't believe this, man. சரி, நீ சொல்ல வந்த இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன? ஒரு நிமிஷம் இரு. ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் காதலிக்கிறேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, ரைட்? Oh my god, you are a genius சுஹானா. எப்படி கெஸ் பண்ண? I can't believe this. You're great சுஹானா. Tell me. அது வந்து சின்னண்ணி, சின்னண்ணி, இது பாத்தீங்களா? இஷான் அண்ணனோட பாக்கெட்ல இருந்தது. துணி துவைக்கும் போது ஈரமாயிடுச்சு. நீ முதல்ல பாக்கெட்டை செக் பண்ணதுக்கு அப்புறம் தானே துவைச்சிருக்கணும். ஒரு வேலை பண்ணி இதை கொண்டு போய் வெயில்ல வை. வைக்கும் போது ஏதாவது வெயிட் வச்சு வை, இல்லைன்னா பறந்து போயிடும். சரி அண்ணி. யா, என்ன சொன்ன? யாருக்கோ காதல் வந்துருச்சு. யா, பட் இதுக்கப்புறம் யாரும் இந்த ரூம்குள்ள வர மாட்டாங்களா சுஹானா? சுஹானா, அத நானே சொல்றேன். ஆக்சுவலி நேத்து ராத்திரி நாங்க சோஃபியோட பர்த்டே பார்ட்டிக்கு போயிருந்தோம். அந்த பார்ட்டில ஒரு பையன் பாத்தியா, வீட்டு போன் இங்க இருக்கு. இது தெரியாம கீழே பூரா தேடி முடிச்சிட்டோம். பாட்டி, இப்பவாது போனை கட் பண்ணுங்க. ஆமால. பாட்டி, எங்க போறீங்க? சுகனா, உன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் வந்திருக்காங்களா? எப்படிமா இருக்கீங்க? ஃபைன். ஏமா, சாப்பாடு கொஞ்சம் நல்லா சாப்பிடலாம்ல? பாரு, இப்படி வத்தலும் தொத்தலுமா இருந்தா நாளைக்கு குழந்தை பிறக்கும் போது கஷ்டமா இருக்காது? என்ன குழந்தையா? எனக்கு வயசுதான் ஆயிடுச்சே தவிர இன்னும் ஒன்ன மாதிரி பசங்க கூட தான் பேசணும் போல இருக்கு. என்னம்மா, எங்க போறீங்க? உட்காருங்க. இந்த காலத்து பசங்க கூட உட்கார்ந்து பேசினா தானே இந்த காலத்து விஷயங்கள்லாம் எனக்கு தெரிய வரும். ஏய், எங்க கிளம்பிட்டீங்க? உட்காருங்க. உட்காருங்க. இஷிகா, அனிமினிக்கு ஏதாவது குடிக்க ஜூஸோ இல்ல சாப்பிட ஏதாவது கொண்டு வரியா? நல்ல கதையா இருக்க. நீ இன்னும் இவங்களுக்கு சாப்பிட எதுவுமே குடுக்கலையா? என்ன சுகானா இது? சரி, நீ போய் அந்த தெருமுனை கடையில இருந்து இந்த ஜிலேபியும் சமோசாவும் வாங்கிட்டு வந்தால, அதை எடுத்துட்டு வந்து கொடு.
ஓ, அந்த சேட்டு கடையில இருந்து வாங்கிட்டு வந்ததா? சேட்டு கடையில இருந்தா? பாட்டி, நான் வேணா ஒண்ணு பண்ணவா? மூணாவது வீட்டு அங்கிள் வாங்கிட்டு வந்த அந்த ஸ்வீட் இவங்களுக்காக எடுத்துட்டு வரவா? கொண்டு வா கொண்டு வா. சரி. ஸ்வீட்டா? பசங்களா, நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? குழந்தை பிறக்கிறதுக்கு. பாட்டி பாட்டி, நீங்களே எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருங்களேன். ஒருவேளை இஷிகா மாத்தி எடுத்துட்டு வந்துட்டா? ஆமாமா, நீ ரொம்ப சரியா சொன்ன. நான் போய் பாக்குறேன். ஆனா நீ இவங்க 2 பேரையும் ஒழுங்கா சாப்பிட சொல்லணும் என்ன? இல்லன்னா நாளைக்கு குழந்தை பிறந்தா அதை எப்படி வளர்ப்பீங்க? இப்ப சொல்லு சுஹானா, என்ன இதெல்லாம்? OMG சுஹானா, நம்ம வேற எங்கேயாவது சந்திக்கிறதா நல்லது. யூனோ, எனக்கு இந்த வீடியோ பார்க்கும் போதெல்லாம் ரயில்வே பிளாட்ஃபார்ம் மாதிரி தான் தோணுது. எக்ஸ்கியூஸ் மீ. நோ சுஹானா, ஷீ இஸ் அப்சல்யூட்லி ரைட். ஐ மீன், இந்த வீட்ல யாரும் உன்னை ஒரு நிமிஷம் கூட தனியா விட மாட்டேங்கிறாங்க. ஐ மீன், இட்ஸ் a crowded யார். எனக்கு இப்ப பயங்கரமா தலை வலிக்குது. ஓ பேபி, என்னாச்சு? ஐயோ, உங்க 2 பேருக்கும் மனுஷங்களுக்கு நடுவுல இருந்த பழக்கம் இல்லைல்ல, அதான். ஃபேமிலிக்குள்ள இருக்கும்போது இதெல்லாம் சகஜம் தானேப்பா. Don't tell me சுஹானா, இந்த கூட்டத்தோட பழகி உனக்கு பழக்கமாயிடுச்சா? கூட்டத்துல இல்ல, எனக்கு ஃபேமிலியோட வாழ்ந்து பழக்கமாயிடுச்சு. அப்பா, வாமா வா. அது உங்க அம்மா சமையல் கட்டுல இருக்கான்னு நினைக்கிறேன். தெரியும். அதனால தான் நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு வந்தேன். அப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. எல்லாம் சரியா போயிடும்ல? அது நீங்க சொன்ன மாதிரியே நடக்கும்ல? இல்ல ஏடாகுடமா எதுவும் நடந்துடாதுல? இல்ல, நீ எதுக்கும் பயப்படாத. இந்த அமர்நாத் கஷ்யப்புடைய கணிப்பு என்னைக்கும் பொய்யாகாது. கணக்கு போடுறதுலாம் நான் கில்லாடி. செஸ் போர்ட்ல யாரும் என்ன அவ்வளவு லேஸ்ல தோக்கடிக்க முடியாது. இப்படிங்கிறதுக்குள்ள எல்லாம் சரியாடு. நீ கவலைப்படாத, மனசு போட்டு குழப்பிக்காத. உங்களுக்கு தெரியாதுப்பா, ரொம்ப நாளாவே இது எனக்கு ரொம்ப கவலையாவே இருக்கு. நிமிஷத்துக்கு நிமிஷம் பயந்துகிட்டே இருக்கேன். நீ பயப்படாதம்மா. இப்போ நான் என் வேலையை ஆரம்பிச்சாச்சு. நீ வேணா பாரு, நான் போட்ட விதையிலிருந்து அருமையான பழங்கள் வரும். அது என்ன பழங்கள்? அட, 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தீங்க. என்ன பார்த்தது ஏன் பேச்ச நிறுத்திட்டீங்க? என்கிட்ட இருந்து என்ன ரகசியத்தை மறைக்கிறீங்க? சொல்லுங்க. ரகசியம்? என்ன ரகசியம்? பழத்துல ஏதாவது ரகசியம் இருக்குமா என்ன? பழத்தை வச்சு என்ன ரகசியம் பேச முடியும்? அது நான் பழங்கள் சாப்பிட மாட்டேன், அது உனக்கு கோபம் வரும். அத பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். எனக்கு சின்ன வயசுலயே காது குத்திட்டாங்க, தெரியும்ல? ஏமா, அவ சொல்லாம போகட்டும். நீங்க 2 பேரும் என்கிட்ட இருந்து என்ன மறைக்கிறீங்க? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏமா, அவ சொல்லாம போகட்டும். நீங்க 2 பேரும் என்கிட்ட இருந்து என்ன மறைக்கிறீங்க? என்ன எதுவும் இல்லையம்மா. ஒண்ணும் இல்ல. நான் அப்பாவுக்கு போய் பழம் எடுத்துட்டு வரேன். இந்த நேரத்துல பழம் சாப்பிடுவீங்களா? பழம் சாப்பிடறதுக்கு ஒரு நேரங்காலம் கிடையாது. சாப்பாடு தயாராயிடுச்சுன்னு சின்னவ வேற சொன்ன. அட கடவுளே, நான் என்ன செய்யறது? நான் பழம் சாப்பிடலன்னாலும் உனக்கு கோபம் வருது, சாப்பிட்டாலும் கோபம் வருது. இன்னைக்கு நான் சாப்பாட்டுக்கு அப்புறம் பழங்கள் சாப்பிட போறேன். பருப்பு சாதத்து கூட சேர்ந்து கமலா பழம் சாப்பிட போறேன். அம்மா ஷைலஜா, ஆப்பிள் இருந்ததுன்னா கட் பண்ணி கொஞ்சம் ரசத்து கூட மிக்ஸ் பண்ணிடு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எப்ப பார்த்தாலும் உங்களோட மூளை மட்டும்தான் வேலை செய்யும் நினைச்சீங்களா? என்ன பார்த்தா உங்களுக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா? இது வரைக்கும் என்கிட்ட ஒரு விஷயத்தையாவது உங்களால மறைக்க முடிஞ்சுதா? எழுந்திருக்காதீங்க. இந்த இடத்தை விட்டு நீங்க நகரக்கூடாது. என்கிட்ட உண்மையை சொல்ற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நீங்க எழுந்திருக்க கூடாது. அடை, என்ன பண்ணாலும் விடமாட்டா போல இருக்கே. இத பாரு, நான் பழங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். இன்னொரு பழத்தை பத்தி சொன்ன. அது அன்னாச்சி பழம். அன்னாச்சி பழத்துல ஒரு விசேஷம் இருக்கு. அது என்னன்னா, அதை கட் பண்றதும் ரொம்ப கஷ்டமா இருக்கும், அது எடுத்து சாப்பிடுறதும் கஷ்டமா இருக்கும்.
சரி விடு, இன்னைக்கு நான் ஒரு அன்னாச்சி பழமும் சாப்பிட்டுடுறேன். மருமகளே, ஒரு அன்னாச்சி பழத்தையே கட் பண்ணி வச்சிடு. துவையல் பண்ணி வச்சிருப்பல, அது கூட சாப்பிட்டுக்கிறேன். சரி, என்ன விடு. உண்மையை சொல்லுங்கன்னு சொல்றல்ல. என்ன சாப்பிட விட, சாப்பாடு வச்சிருக்காங்கன்னு சொன்னல, அதான் சாப்பிட போறேன். இன்னைக்கு நான் பருப்பு சாதத்து கூட சேர்ந்து ஆப்பிள் போட்ட பொரியலை சாப்பிடுவேன். அப்புறம் அன்னாச்சி பழத்தையும் கமலா பழத்தையும் சேர்த்து துவைக்கல்ல கலந்து சாப்பிடுவேன். ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல அது சுஹானா, I can't believe this. நீ இவ்வளவு நாளா இந்த வீட்ல எப்படி இருக்க? ரைட். உன்னை கவனிச்சியா? நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இஷானும் சுஹானாவும் பெர்ஃபெக்ட் மேட்சா இருப்பாங்க. ஞாபகம் இருக்கா? ஆமால. என்ன பேசுற நீ? just shut up. But remember சுஹானா, அந்த நேரத்துல நீ வேற ஒன்னு சொன்னல, இது எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டுக்கு திரும்ப வந்துருவேன்னு சொன்னியே. இந்த வீட்டை விட்டுட்டா? நோ வே, நான் இந்த வீட்டை விட்டுட்டு வர மாட்டேன். இங்க எல்லாரும் என் மேல எவ்வளவு அன்பா இருக்காங்க தெரியுமா? And you know guys, I really enjoy staying here. See, I told you. So I'm so happy. You know what? ஈஷானுக்கு உனக்கு இருக்கிற பேர் அப்படியே ராக் சாலிட் மாதிரி இருக்கு. சூப்பர். And hey, I'm damn sure ஈஷான் உன்னை ரொம்ப ரொம்ப காதலிக்கிறான்ல, right? காதல், you mean love? God knows. இது வரைக்கும் நான் அவன்கிட்ட கேட்கவே இல்ல. இது வரைக்கும் உன்னை காதலிக்கிறதா அவன் உன்கிட்ட சொல்லவே இல்லையா? நீயும் அவனை காதலிக்கிறேங்கிற விஷயத்தை இது வரைக்கும் அவன்கிட்ட சொல்லலையா? நானா இஷானா காதலிக்கிறதா? Yes, yes. சுஹானா, உனக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு நாளா ஒன்னா ஒரே ரூம்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அதுவும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா? சுஹானா, இஷான் உன்னை லவ் பண்றானா இல்லையான்னு தெரிஞ்சுக்காம இது வரைக்கும் இருக்க. அவள எதுக்கு? இவ இஷானை காதலிக்கிறாளா இல்லையான்ற விஷயமே இவளுக்கு தெரியாதே. சுஹானா, இஷான் உன்னுடைய ஹஸ்பண்ட். அவனை விட்டு நீ எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்ற. நீ அவனை லவ் பண்ற சுஹானா, அதனாலதான் அவனை விட்டு போக மாட்டேன்னு சொல்ற, ரைட்? சுஹானா, நீ நிஜமா இஷானை காதலிக்கலல்ல? அப்படின்னா உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? என்கிட்டயும் மறைக்கிறாங்க. அப்படி என்ன ரகசியமா இருக்கும்? அப்படி என்கிட்டயும் உங்ககிட்டயும் சொல்ல முடியாத அளவுக்கு அக்காவும் மாமாவும் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க? எதாச்சும் அவங்க பக்கத்துல போய் நின்னா உடனே வாய முடிக்கிறாங்க. என்னன்னு தெரியல, அவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க, சொல்ல மாட்டேங்கிறாங்க. அத்தை, என்ன அத்தை இதெல்லாம்? அப்படி என்ன விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைக்கிறாங்க? அத்தை, நானும் இந்த வீட்டோட மருமக தானே. எத்தனை வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் இப்ப மாமியார வேற ஆயிட்டேன். ஆனா இந்த மாமா என்ன ஒண்ணும் தெரியாதவளா நினைக்கிறாரு. அம்மாடி ராணு, நீ அப்புறமா தானே இந்த வீட்டுக்கு வந்த. இந்த வீட்டுக்கு அவர் தாலி கட்டி கூட்டிட்டு வந்த பொண்டாட்டினா என்கிட்டயே சொல்ல மாட்டேங்கிறாரு. இந்த ஷைலஜா இருக்கால, என்ன பார்த்த உடனே அமைதி ஆயிட்டா. அப்படி என்ன ரகசியமா இருக்கும்? என்ன என்ன விஷயம்? ரெண்டு பொம்பளைங்களும் சேர்ந்து மண்டையை உடைச்சுக்கிட்டு எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அம்மா, என்னடா செல்லம்? ஐயோ, எந்த நாட்டு மேல படையெடுக்கலான்னு இவ்வளவு தீவிரமா யோசிக்கிறீங்க? சும்மா இருடா. என்னாச்சு? என்னமாச்சு? ஏன் மூட் ஆஃப்ல இருக்கீங்க? கோவமா வேற இருக்கீங்க? அக்காவும் மாமாவும் ஏதோ ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை என்கிட்டயும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, அத்தை கிட்டயும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவ்வளவுதானா? அது உங்ககிட்ட சொல்ல முடியாத விஷயமா இருக்கலாம், அதனால சொல்லாம இருந்திருக்கலாம். அப்படின்னா உனக்கு விஷயம் தெரியாதா? என்ன என்ன விஷயம்? சரி ராணு, இதை கொண்டு போய் ரூம்ல வை. டக்குன்னு எடுக்கிற மாதிரி வை, இல்லனா மறந்துடுவேன். நாளைக்கு ஆபீஸ்க்கு கொண்டு போகணும், இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஆலோக், நீ ஒண்ணு என்கிட்ட போய் சொல்லலையே. ஷைலஜா உன்கிட்ட எதுவும் சொல்லலையா? என்னம்மா அது? என்ன விஷயம் சொன்னாதானே தெரியும்.
அத்தை, இவர்கிட்ட எதுக்காக கேக்குறீங்க? அக்கா இன்னி வரைக்கும் இவர்கிட்ட இருந்து ஏதாவது விஷயத்த மறைச்சிருக்காங்களா என்ன? வாய்ப்பே இல்ல. அதுவும் இல்லாம நாம இவர்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. இவரு அந்த பார்ட்டியை சேர்ந்தவரு. நம்ம 2 பேரும் தான் இந்த குடும்பத்தோட 3வது மனுஷங்களாச்சே. என்னடா இது, நம்ம குடும்பத்துக்குள்ள எப்போ பாலிடிக்ஸ் நுழைஞ்சது? சரி, ஒரு விஷயத்த சொல்லுங்க. அட ஓகே, இந்த பக்கம் வந்து கேக்குறேன். அடடா, சரி, நடுவுல நின்னே கேக்குறேன். ஒரு விஷயம் சொல்லுங்க. இந்த வீட்ல இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் அப்பாவோ அண்ணியோ உங்க 2 பேர்கிட்டயும் கேட்காம எடுத்திருக்காங்களா? இல்ல. ஒருவேளை அது முக்கியமான விஷயமா இருந்தா அது உங்களுக்கே தெரிய வந்துடும்ல, இல்லையா? தயவு செஞ்சு டீ காஃபி ஏதாவது குடுக்குறியா? டயர்டா இருக்கு. என்னம்மா? எடுத்துட்டு வரேன். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. ஆனா 2 பேருக்கு நடுவுல ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. விஷயமா? 2 பேரும் தனியா உட்காந்து ஏதோ பேசுறாங்க. நம்மள பார்த்தது பேச்சு நிறுத்திடுறாங்க. ஆனா உங்க அப்பா எப்படிப்பட்டவர்னு எனக்கு நல்லாவே தெரியும். கிழவன் எத்தனை நாளைக்கு தான் என்கிட்ட மறைக்க முடியும்? என்னைக்காவது ஒரு நாள் வந்து உண்மையை உளறிடுவாரு. அப்படி சொல்லுங்கம்மா. அப்படி உளரும் போது உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிடும்ல. எந்த ரகசியமா இருந்தாலும் கடைசியில அது உங்ககிட்ட வராம இருக்குமா? இவன் இருக்கானு அவங்க அப்பாவை பார்த்து பார்த்து அவரை மாதிரியே மாறிக்கிட்டு வரான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னாச்சு சுஹானா? சொல்லு. You know, I am 100% sure நீ இஷாட ரொம்ப ரொம்ப லவ் பண்ற. இல்லனா நீயாவது இந்த வீட்ல இருக்கிறதாவது. ஹேய், எனக்கு ஒரு விஷயம் சொல்ல. உன்னோட இஷான் ரொம்ப ரொமான்டிக்கான ஆளா? சொல்லு. இஷான் அதுவும் ரொமான்டிக். You don't love Ishan, right? God, I don't know. No. நான் இஷான். சுஹானா, இஷானும் நீயும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். அப்புறம் உங்களுக்குள்ள காதலே இல்லையா? அப்போ காதலே இல்லாம ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபா எப்படி இருக்க முடியும்? தயவு செஞ்சு எனக்கு காதல்னா என்னன்னே தெரியாதுன்னு சொல்லிடாத. ஐ மீன், இதுக்கு முன்னாடி சிட்ட காதலிச்சல்ல, அந்த ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? நீ இன்னும் அதை மறக்கல. எவ்வளவு சந்தோஷமா இருந்த. ராத்திரி பகல் எப்ப பாரு சிட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருந்த. இத பத்தி பேச எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. எக்ஸாக்ட்லி. இப்போ இஷான் உன் பக்கத்துல வரும்போது உனக்கு அதே எக்ஸைட்மெண்ட், அதே ஃபீலிங் வருமா இல்லையா? எக்ஸைட்மெண்ட்? நோ. அப்படின்னா நீ இஷானை மிஸ் பண்றதே இல்லையா? இதுல மிஸ் பண்றதுக்கு என்ன இருக்குப்பா? இஷான் டெய்லி காலையில ஆபீஸ்க்கு போவான், சாயந்தரம் வீட்டுக்கு வந்துருவான். இதுல எங்க போய் மிஸ் பண்றது? சுஹானா, நல்ல பொறுமையா அமைதியா யோசிச்சு பார்த்து சொல்லு. நீ நிஜமாவே இஷானை மிஸ் பண்றியா இல்லையா? உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, நீ சிட்ட எவ்வளவு மிஸ் பண்ண, எவ்வளவு லவ் பண்ண, எவ்வளவு சந்தோஷமா இருந்த. நிறுத்துறியா? திரும்ப ஏன் சிட்னு சொல்ற? சிட்ட பத்தி எதுக்காக பேசுற? ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? அவன் எவ்வளவு பெரிய சீட் தெரியுமா, ஃப்ராட் தெரியுமா, என்ன எவ்வளவு ஏமாத்திருக்கான் தெரியுமா? அவனை காதலிச்ச பாரு, நான் ஒரு டம்போ. அவன் மட்டும் என் கையில கிடைச்சானா அவன். ரிலாக்ஸ். சிட்ட இங்க இல்ல, ஓகே? அப்போ இஷானை நீ காதலிக்கலன்னும் போது இன்னும் இந்த வீட்ல என்ன பண்ணிட்டு இருக்க? சுஹானா, உன்னை பத்தி நீ யோசிக்க வேண்டாம், ஆனா இஷானை பத்தி யோசிக்கணும்ல. நீ அவனோட லைஃபை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்க சுஹானா. And you depriving him of married life. டிப்ரைவ்? நான் எதுக்காக அவனை டிப்ரைவ் பண்ணணும்? ட்ரஸ்ட் மீ கைஸ், அவன் சந்தோஷமா இருக்கான். சுஹானா, இன்னைக்கு அவன் சந்தோஷமா இருக்கலாம், ஆனா இன்னையில இருந்து 10 வருஷம் கழிச்சு யோசிச்சு பாரு. நான் அத பத்தி சொல்லிட்டு இருக்கேன். அப்ப இஷான் மட்டும் இல்ல, நீ கூட ரொம்பவே வருத்தப்படுவ. பாத்துக்கிட்டே இரு. சுஹானா, நீ இஷானுக்கு ஜஸ்ட் வைஃபா இருந்து உன்னோட மொத்த லைஃபையும் ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்க. ஜஸ்ட் திங்க், இன்னும் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் உனக்கும் இஷானுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல என்ன அர்த்தம் இருக்கும்? அண்ட் இத பத்தி நீ இஷான் கிட்ட ஏதாவது பேசிருக்கியா? சுஹானா, அது சரி, இஷான் உன்கிட்ட இத பத்தி இது வரைக்கும் பேசினதே இல்லையா? நோ, இஷான் இது வரைக்கும் இத பத்தி எதுவுமே பேசினதே இல்ல.
அவன் சந்தோஷமா இருக்கான். ட்ரஸ்ட் மீ கைஸ். இன்னைக்கு அவன் சந்தோஷமா இருக்கலாம், ஆனா இன்னையில இருந்து 10 வருஷம் கழிச்சு யோசிச்சு பாரு. அப்ப இஷான் மட்டும் இல்ல, நீ கூட ரொம்பவே வருத்தப்படுவ. பாத்துக்கிட்டே இரு. சுஹானா, உன்னோட மொத்த லைஃபையும் ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்க.